ஹாய் கைஸ், இது உங்க சினி ரெயின்போ. விடாமுயற்சி வாங்கி அடுக்கி நொந்து போன அஜித் ரசிகர்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்கின்றார் ஜி வி பிரகாஷ். அஜித் நடிப்பில் அடுத்து வெளியாக உள்ள படம் தான் குட் பேட் அக்லி. ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கின்ற இந்த படத்தை மைத்ரி மூவிஸ் நிறுவனம் தயாரித்தது. படம் கடந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டு கடந்த ஆண்டு இறுதிக்குள் மொத்த படப்பிடிப்பும் முடிவடைந்தது. படம் அறிவிக்கப்பட்ட போது இந்த ஆண்டு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் என கூறப்பட்டது. ஆனால் விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆகாமல் இருந்ததால் குட் பேட் அக்லி படத்தின் ரிலீஸ் திகதி தள்ளி போனது. இப்படியான நிலையில் அஜித் ரசிகர் ஒருவர் ஜி வி பிரகாஷ்குமாரிடம் எக்ஸ் பக்கத்தில் புலம்பி இருக்கின்றார். அதற்கு ஜி வி பிரகாஷ்குமார் அளித்த ஆறுதல் குறித்தும் இந்த தொகுப்பில் நாங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அஜித்குமார் நடிப்பில் 2 ஆண்டுகளுக்கு பின்னர் ரிலீஸ் ஆன படம் விடாமுயற்சி. மகள் திருமேனி இயக்கத்தில் வெளியான இந்த படத்தை லைகா நிறுவனம் தயாரிச்சது ஏற்கனவே எல்லாருக்கும் தெரியும். மேலும் படத்தில் த்ரிஷா, அர்ஜுன், ரெஜினா, ஆரவ் உள்ளிட்ட பலரும் நடித்திருந்தார்கள். படத்திற்கு அனிருத்தும் இசையமைத்திருந்தார். படத்தின் டீசர், டைலர், படக்குழு வெளியிட்ட பாடல்கள் என அனைத்தும் செம ட்ரெண்ட் ஆனதால் படத்தின் மீதான எதிர்பார்ப்பும் அதிகமாகவே இருந்தது. ஆனால் படத்தில் அஜித்திற்கு மாசான காட்சிகள் எதுவுமே இல்லை. இதனால் ரசிகர்களும் செம அப்செட்டா இருந்தாங்க. இதாலேயே படத்துக்கு கலவையான விமர்சனங்கள் மட்டுமே கிடைச்சிருந்தது. இன்னும் சொல்ல போனா படத்திற்கு முதல் நாளுக்கே பின்னர் பெரிய அளவுக்கு ரசிகர்கள் வரவில்லை என்றுதான் சொல்லணும். இதனாலேயே படத்தின் வசூலில பெரும் அடியையும் சந்திக்க நேர்ந்தது. இப்படியான நிலையில் அஜித் ரசிகர்களுக்கு நம்பிக்கையாக இருக்கும் படம் குட் பேட் அக்லி. ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கியுள்ள இந்த படம் வருகின்ற ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி ரிலீஸ் செய்ய படக்குழு திட்டமிட்டிருக்கின்றது. மேலும் படத்தை தீபாவளிக்கு ரிலீஸ் செய்யலாமா எனவும் கூட படக்குழு யோசிப்பதாக கூறப்படுகின்றது. இப்படியான நிலையில் குட் பேட் அக்லி படத்தின் முதல் இசையமைக்க கமிட் ஆனவர் என்றால் அது தேவி ஸ்ரீ பிரசாத். பின்னர் புஷ்பா 2 படத்தில் அவருக்கும் தயாரிப்பாளருக்கும் இடையில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக புஷ்பா 2 படத்தின் பின்னணி இசையில் இருந்தே தேவி ஸ்ரீ பிரசாத் கலட்டி விடப்பட்டிருந்தார். இதனால் குட் பேட் அக்லி படத்தில் இருந்தும் கலட்டி விடப்பட்டார். அதன் பின்னர் இந்த படத்தில் கமிட் ஆனவர் தான் ஜி வி பிரகாஷ்குமார். குட் பேட் அக்லி படத்திற்காக ஏற்கனவே சில பாடல்களை உருவாக்கி கொடுத்த ஜிவி சில தினங்களுக்கு முன்னர் குட் பேட் அக்லி படத்தின் பின்னணி இசைக்கோர்ப்பு பணிகளையும் தொடங்கியிருந்தார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்திருந்தார். இப்படியான நிலையில் அஜித் ரசிகர் ஒருவர் எக்ஸ் பக்கத்தில் ஜி வி பிரகாஷ்குமாரிடம் விடாமுயற்சி படம் கொடுத்த ஏமாற்றத்தை மறைமுகமாக வெளிப்படுத்தி இருந்தார். இந்த நிலையில் அவரது ரசிகர் எக்ஸ் பக்கத்தில் ப்ரோ, எங்களோட கடைசி நம்பிக்கை குட் பேட் அக்லி மட்டும்தான். அந்த மியூசிக் நெருப்ப சேர்த்து விடுங்க, தியேட்டர் சிதறட்டும் என ஜி வி பிரகாஷ்குமாரின் பதிவில் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டிருந்தார். அதற்கு ஜி வி பிரகாஷ்குமார் தீயா வேலை செஞ்சுட்டு இருக்கேன், அதை நீங்க சீக்கிரமே தியேட்டர்ல பாப்பீங்க என பதிவு செய்திருக்கிறாரு. இவரது இந்த பதிவு அஜித் ரசிகர்கள் மத்தியில பெரும் நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கின்றது. இவரது இந்த பதிவு அஜித் ரசிகர்கள் மத்தியில் வேகமாகவும் பரவி வருகின்றது. இப்படியான ஒரு சந்தர்ப்பத்துல நடிகர் விஜய் சேதுபதி அஜித்துடன் எப்போது இணைந்து நடிப்பேன் என்பது குறித்தும் பேசியிருக்கின்றார். நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட விஜய் சேதுபதியிடம் இது தொடர்பாக கேள்வி எழுப்பப்பட்ட போது அஜித்துடன் எப்போது இணைந்து படத்தில் நடிப்பீர்கள் என கேட்கப்பட்டது. அதற்கு அவர் ஏற்கனவே அவருடன் இணைந்து பணியாற்றும் வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் சில காரணங்களுக்காக அந்த படத்தில் நடிக்க முடியாமல் போய்விட்டது. விரைவில் அவருடன் இணைந்து பணியாற்றுவேன் என கூறியிருக்கின்றார். விஜய் சேதுபதி தமிழ் சினிமாவில் இருக்கும் டாப் நடிகர்களான ரஜினி, கமல், விஜய் உள்ளிட்டோரின் படங்களில் வில்லனாக நடித்திருக்கின்றார். இது மட்டுமில்லாம மாதவன் உள்ளிட்ட பல நடிகர்களுக்கும் வில்லனாக நடித்திருக்கின்றார். ஜவான் படத்தில் ஷாருக்கானுக்கே வில்லனாக நடித்தார். ஹாலிவுட் தொடங்கி பாலிவுட் வரை தனது வில்லத்தனத்தில் கொடி கட்டி பறந்து வரும் விஜய் சேதுபதி தமிழ் சினிமாவில் இருக்கும் மாஸ் கதாநாயகனாக அஜித்துடன் மட்டும் இன்னும் பணியாற்றவில்லை. இது தொடர்பாக விஜய் சேதுபதியின் ரசிகர்கள் பலரும் அவரிடம் கேள்வியையும் எழுப்பியிருக்கின்றார்கள். இந்த நிலையில் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அஜித்துடன் இணைந்து நடிப்பதற்கு ஏற்கனவே வாய்ப்பு வந்தது, ஆனாலும் சில காரணங்களால் நடிக்க முடியவில்லை, விரைவில் அவருடன் இணைந்து பணியாற்றுவேன் என கூறியிருக்கின்றார். இவரது இந்த பதில் ரசிகர்களையும் மிக்க மகிழ்ச்சி அடைய செய்திருக்கின்றது. விடாமுயற்சி படத்தினை பொறுத்தவரையில் விமர்சன ரீதியாக ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பை பெறவில்லை என்றுதான் சொல்லணும். இது மட்டுமில்லாம படம் வசூல் ரீதியாகவும் அடி வாங்கியிருக்குது. இதாலேயே படத்தின் அதிகாரப்பூர்வ வசூல் குறித்து படக்குழு இன்னும் அதிகாரப்பூர்வமாக எதுவும் தெரிவிக்கல. இந்த நிலையில தான் அஜித்துடன் இணைவது குறித்து விஜய் சேதுபதி மனம் திறந்திருக்கின்றார். அஜித்தை பொறுத்தவரையில் தற்பொழுது அவர் கார் ரேஸில் அதிக அளவு கவனம் செலுத்தி வருகின்றார். இந்த கார் ரேஸ் அக்டோபர் மாதம் வரை நடைபெறும் என்பதால் இதுவரை அஜித் படங்களில் நடிக்க போவதில்லை என்றும் சொல்லியிருக்கின்றார். இப்படியான நிலையில் அஜித் நடிப்பில் வருகின்ற ஏப்ரல் மாதம் ரிலீஸ் ஆகியிருக்கும் குட் பேட் அக்லி படத்தில் எதிர்பார்ப்பு ரசிகர்களுக்கு அதிகமாகவே இருக்கின்றது. இந்த திரைப்படத்தை பொறுத்தவரையில் ரசிகர்கள் மத்தியில் படம் குறித்த அறிவிப்புகள் வந்ததிலிருந்து பெரும் எதிர்பார்ப்பு தான் நிலவுகின்றது. அதற்கு காரணம் படத்தில் அஜித்தின் லுக் செம மாஸாக இருக்கும். அஜித்தின் இந்த போஸ்டர்கள் ரசிகர்கள் மத்தியில் உலகம் முழுவதும் செம ரீச் ஆனது. படம் குறித்த போஸ்டர்கள், அஜித்தின் லுக் உள்ளிட்டவை படத்தின் மீதான எதிர்பார்ப்பையும் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது. இப்படியான நிலையில் அஜித்துடன் விஜய் சேதுபதி இணைந்து நடிக்கும் போது அது சிறப்பானதாகவே இருக்கும்.
அஜித் மற்றும் விஜய் சேதுபதி இணைந்து நடிச்சா எப்படி இருக்கும் என்றதை நீங்களும் கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இது போன்ற சினி தகவல்களை தொடர்ந்து பெற்றுக்கொள்ள சினி ரெயின்போவுடன் இணைந்திருங்கள்.